சிஎச்எஃப்ல வராத முன்னாடி ரொம்ப விமன்ஸை கிண்டல் ஏற்றுறாரு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அவங்களே கிண்டல் ஏற்றுவேன். அது மாதிரி சின்னவங்களாம் இருந்தாலும் யாருக்குமே உபயோக பண்ண மாட்டேன். சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். அது வந்து எங்கள் சிஎச்எஃப்ல வந்தப்போ எவ்ரி வீக்லி சேஞ்ச் அப்பாசிட்டர்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அதில் வந்து நான் கற்றுன நிறையா இருக்குது. அதில் வந்து கிளீனஸ், கைண்ட்னஸ், கிளீனினஸ்னு ஒபே பண்ணுறது, விமன்ஸை மதிக்கணும், அது மாதிரி நிறையா இருக்குது. அதில் நான் கற்றுன வந்து ஃபஸ்ட்டு கிளீனினஸில் வந்து நான் கற்றுனேன். நானும் சுத்தமாக இருக்கணும், என் சுற்றி இருக்க பாட்டு சுத்தமாக வச்சுக்கணுன்னு நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு என்ன ஒழுங்காக்கிருந்தேன். நான் துவைச்ச ட்ரெஸ்ஸு போடுறேன், அடுத்து வந்து துவைச்ச சட்டை, அடுத்து டெய்லியும் குளிக்கிறேன், அது மாதிரி பல்லு விளக்குறேன். நான் என்ன சுத்தமாக வச்சுக்கணும். அடுத்து வந்து என் சுற்றி இருக்க பாட்டை சுத்தமாக வச்சுக்கணுன்னு எங்கள் வீட்டு ஹவுசிங் போர்டு கீழே வந்து நிறைய குப்பையாக இருந்துச்சு. அந்த குப்பையை வந்து நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டு அங்கே ஒரு சாண்டு கொட்டிட்டு அந்த இடத்துல ஒரு செடியெலாம் நட்டு வச்சுட்டு, அது வந்து திரும்பி பின்னாடி பக்கம் ஒரு கிரவுண்டு இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப குப்பை இருக்கணும், அங்கேயும் பெருக்கி அந்த இடத்துல சுத்தம் பண்ணிட்டு அங்கே ஒரு செடி நட்டணும். அது வந்து கைண்ட்னஸில் வந்து நான் கற்றுனது வந்து நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு கற்றுக்கினேன். நான் வந்து அக்கா எங்கள் சிஎச்எஃப்ல சொல்லி கொடுத்தாங்க, எல்லாருக்கும் உதவி செய்யணும் அது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து கற்றுனது வந்து நான் நான் டியூஷனுக்கு போகிற வழியிலே ஒருத்தர் வந்து சோகமாக பத்துந்தார். அப்போ வந்து அவர் எதுக்கு பத்துறான்னு தெரில. சரி அவருக்கு போயிட்டு நான் போயிட்டு ஒரு மாதிரி இருந்தார். அவர் பசிக்கு மயக்கமாக அவருக்கு வந்து நான் வந்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுத்தேன். அது பிளாட்ஃபார்ம் அது கீழே இருக்காங்க பத்துருந்தாங்க, அவங்களுக்கு போயிட்டு சாப்பாடு, பிஸ்கெட்டு, பன்னு அந்த மாதிரிலாம் அவ்வளோ செஞ்சோம். அது வந்து ஈட் த பிட்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க எங்கள் சிஎச்எஃப்ல. அதில் வந்து 800 வந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசல் அவங்ககிட்ட பர்மிஷன் ஆகிட்டோம். வாசலில் வந்து எல்லாருக்கும் மோர் கொடுத்தோம். வந்து அதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, நம்மகிட்ட எவ்வளோ இருக்கோ இது பார்க்கக்கூடாது, நம்மகிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வச்சு அவங்களுக்கு உதவி சொன்னேன்னு அதுலேருந்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஒபே பண்ண சொல்லிட்டாங்க. சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஒபே பண்ணணும். அதில் வந்து நான் கற்றுன வந்து எங்கள் வீட்டாண்டியே ஒரு தாத்தா இருப்பார். அவரை போட்டு எல்லாம் ரொம்ப கலாய்ப்பாங்க. நானும் அப்போல்லாம் அவங்க கூட சேர்ந்து ரொம்ப கலாய்ச்சின்னு இருப்பேன் அவரை போட்டு. அடுத்து நான் எங்கள் சிஎச்எஃப்ல வந்ததுலேருந்தே சொல்லி கொடுத்தாங்க, பெரியவங்களுக்கெல்லாம் வயசான மூத்தவர் அவர் பெரியவங்க நம்ம வயசில் அது மாதிரியான கொடுங்க. அப்போதுலேருந்து நான் வந்தது வந்து அவங்கள நான் கிண்டல் எடுத்துருக்க விட்டேன். அவர் மூத்தவர். அடுத்து நான் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுலேயே சொன்னேன், அவர் தான் மாதிரி கிண்டல் எடுத்தாருங்க, அவர் நம்ம வயசில் மூத்தவர் சொல்லி நானும் சொன்னேன். நான் சொல்லும் போது அவங்க இருந்துறாங்க, நான் எல்லாரும் கூட அது மாதிரி நடந்துக்கிறாங்க. திரும்பி நான் சொல்லி பார்த்துட்டேன். அடுத்து அவனுக்கிட்ட நான் நம்மளா அது மாதிரி ஆடுவேன்னு அவங்ககிட்ட இருந்து விலகிட்டேன். அடுத்து வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். எங்கள் அம்மா நான் ஃபோன் பார்த்துக்கும்போது எங்கள் அம்மா வாங்கி விட்டா வரமாட்டேன். ஒரு ஃபோன்லேயே அடிக்ட் ஆகிருப்பேன். ஃப்ரீ ஃபயர்னு ஒன்று கேம் ஆடிருப்பேன். அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எங்கள் அக்காலாம் சொல்லி சோஷியல் மீடியாவில் பார்த்தா கண்ணு போயிடும், அது மாதிரி ஐ ப்ராப்ளம் அது மாதிரிலாம் வரும்னு சொல்லிட்டு நானும் அதில் விட்டேன். அடுத்து வந்து விமன்ஸை வந்து மதிக்கணும், அவங்கள ஈக்குவலிட்டியாக பார்க்கணுன்னு அதில் நான் கற்றுக்கினேன். எங்கள் ஸ்கூலில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணை கலாச்சினே இருந்தான். அப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட, உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி அந்த மாதிரி அந்த இடத்துல நான் கலாய்ப்பேடா சொன்னேன். நான் சொன்னேன். அவன் வந்து அதை நிறுத்திட்டான். அடுத்து நான் அவன்கிட்ட சொன்னேன்னா, என்னால் அவன் மாறுவான், அவனால் இன்னொருத்த மாறுவான், அடுத்து வந்து நான் வந்து மாறினா போதாது, நம்ம சுற்றி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர், பிரதர், ஃபாதர், மதர்னு நம்ம எல்லாரையும் மாற்றணும். அவங்க மாற்றி அவங்களே உதவி செய்ய வைக்கணும். அதை வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. நான் வந்து இப்போது பழைய எடுப்பினா இல்லை, இப்போ குட் எடுப்பினா மாற்றேன். அது நெக்ஸ்ட் கம்பெனிக்கு தேங்க்யூ.